திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட அறிக்கையை ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட நான் இங்க வந்திருக்கிறேன். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. என்னென்ன புருடா விட்டாங்க, என்னென்ன கப்சா விட்டாங்க, என்னென்ன கதை விட்டாங்க. இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. இதுக்கு நம்ம சரவணனும் நம்ம புகாரியும் இந்த ஆவணத்திற்கு நீங்க பதில் சொல்லுங்க. வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். நாங்க உங்கள்கிட்ட சிம்பிளா கேட்கிறோம். 505 வாக்குறுதியை கொடுத்தீங்க, 90% வாக்குறுதின்னு தமிழக முதலமைச்சர் சொன்னார். திடீர்னு நம்ம நண்பர் சரவணன் வந்து 404 வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொன்னார். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவருக்கு ஆசையை தூண்ட வேண்டும். இது ஒரு படத்துல வந்த வசனம். அது வந்து அற்புதமா தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்னைக்கு வந்து திமுக. நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியாப்பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். நகை கடன் தள்ளுபடி செய்வோம். ஆட்சிக்கு வரபோது வீட்டில் இருக்க நகையெல்லாம் கொண்டு போய் அவசர அவசரமாக நீங்கள் கூட்டுறவு சங்கத்தில் வச்சிருங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் நகையை மூட்டு தருவோம் சொன்னீங்களா இல்லையா? கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறா, தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க, வரப்போது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். மாணவருடைய கல்வி கடன் மட்டுமல்ல, விவசாயிகளுடைய கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்று நாம் அறிவிச்சிருக்கிறோம். கல்வி கடன் ஒரே ₹1 தமிழ்நாட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டதா? உங்களை யார் தடுத்தார்? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா? மின் கட்டணம் மாதத்திற்கு ஒரு முறை என்று சொல்வது 2 மாசங்கிறத 1 மாசம் அறிவிக்க வேண்டியது மின்துறை அமைச்சரா மத்திய அமைச்சரா? அட நாரப்ப எழுகிறா, நான் உபதி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்களே. இதற்காக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? சரவணன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு.